சிவாய நம. ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. எல்லாம் வல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் தையல் நாயகி அம்பா சமேத வைத்தீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, குரு பயிற்சி. அதுவும் இப்போ இந்த குரு பயிற்சி அது ரெண்டு விதமாக வருது. ஒன்று திருக்கணிதம், இன்னொன்று வாக்கியம். இதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு 7 நாள் ஒரு வித்தியாசம் வருது. மே மாதம் 26ஆம் தேதி 26/5/2026 மே மாதம், வைகாசி 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் பகல் 11 மணிக்கு குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசியில் உச்சம் பெறுகிறார், பயிற்சி அடைகிறார். இதுதான் ஆலங்குடி குரு பயிற்சி. பாம்பு பஞ்சாங்கத்தின்படி உள்ளது. 108 கோவில் பஞ்சாங்கம் எல்லாத்துக்கும் மேலே ஆலங்குடி குரு பயிற்சி. ஒரு வாரம் கழித்து ஜூன் மாதம் ஃபஸ்ட்டு வீக்கில் திருக்கணித குரு பயிற்சியும் நடந்துருது. அப்போ ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட் வித்தியாசம்லாம் திருக்கணிதம் வாக்கியம் இது ரெண்டுத்துக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அப்போ எப்படி பார்த்தாலும் குரு பயிற்சி. ஆதித்யாதி நவகிரகங்களில் முழு சுபத்துவமான கிரகம், ஒரு மனிதனையும் வாழ வைக்கக்கூடிய ஒரு கிரகம். ஒருவருடைய ஜாதகத்தில் 8 கிரகம் பகை கிரகமாக இருந்து குரு மட்டும் சுபராக மாறுவாரே, ஆனால் எல்லா பகை கிரகத்தையும் இவர் நல்லவராக மாற்றிடுவார். தீயவர்களையும் நல்லவராக மாற்றக்கூடிய ஒரு உயர்ந்த குணம் யாருக்குன்னா குரு. அதனால தான் அவருக்கு குருன்னு பேர் வச்சாங்க. அப்பேற்பட்ட சுபத்துவமான இயற்கை சுபரான குரு பகவான் உச்சம் பெறுகின்ற ஒரு குரு பயிற்சி. 12 வருஷத்துக்கு பிறகு குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அப்போ இதுக்கு முன்னாடி இப்போ 2026 குரு பகவான் 2014 உச்சம் பெற்றிருப்பார். யாரெல்லாம் 2014 குழந்தை பிறந்ததோ அவங்களுக்கெல்லாம் உச்சம் பெற்ற குரு பகவான். அதே போல் 12 வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அதுவும் ரொம்ப முக்கியமான தருணம். ஏன்னா நாட்டுடைய சூழ்நிலை, கிரக அமைப்புகள் சரியில்லை. சனி பகவான், சனியும் ராகுவும் சேர்ந்து கலகத்தை உண்டு பண்ணி நிறைய வார் நடந்துக்கிட்டே இருக்குது, போர் நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுறேன். இன்றைக்கி தேதி என்னங்க? ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி பதிவு பண்ணுறேன். குரு பகவான் பயிற்சி அடைவதற்கு 10 நாளுக்கு முன்பாகவே போர் முடிவுக்கு வந்துவிடும். இதுவரையிலும் யாரும் பதிவே போடலை. நான் முன்கூட்டியே அனௌன்ஸ் பண்ணுறேன். இந்த ஈரான் போராகட்டும், இஸ்ரேல் போராகட்டும், அமெரிக்காவாகட்டும் கட்டுக்குள் வந்துவிடும். குரு பகவான் வந்துட்டார்னா சமாதானம் ஆகிடும். அப்போ அது போன்ற உலக நிகழ்வுகள் எல்லாமே மாற்றங்கள், அமைதி நிலவும். இதை போல் உலகத்துக்கே அப்படி அமைதி நிலவும் போது, சண்டை சச்சரவுகள் விலகும்போது, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் பிரகாசமான எதிர்காலம் காத்திருக்கிறது. பல மாற்றங்கள் நிகழப்போது, நன்மைகள் நடக்கப்போது, பாசிட்டிவான நிறைய விஷயங்கள், வெற்றி வாகை சூடக்கூடிய அற்புதமான நேரம். அதிர்ஷ்டம் வீடு தேடி வந்து சேரும். ஒரு சிலருக்கெல்லாம் அதிர்ஷ்டம் வீடு தேடி வந்து சேரும். தானாக வெற்றி மேல் வெற்றி குவியும். இப்படியெல்லாம் சுபத்துவமான குரு பயிற்சி. வாருங்கள், உங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்து விடலாம். கடகராசி அற்புதமான கால நேரம். சார், நான் தொடக்கத்தில் சொன்னேன், ஓப்பனிங்கில் சொன்னேன், 12 வருஷத்துக்கு பிறகு இந்த குரு பயிற்சி நடக்குது அப்படின்னு சொன்னேன். அதாவது 2014 அதற்கு பிறகு இப்போ தான் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். 1978 47 வருஷத்துக்கு 46 வருஷத்துக்கு முன்னாடி, 4/12 48 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ 1978 பிறந்தவங்க அதுலேருந்து வச்சுப்போம். அப்படி இல்லைன்னா 1966. அப்போ அந்த 66 கணக்கு எடுத்துப்போம். 1966, 1978,
1990, அவர் 2004, 2014, 2026. அப்போ இந்த மாதிரியான காலகட்டங்களை பிறந்த எல்லாருக்குமே ஒரு ஜாக்பாட் காத்திருக்கு. சரி, இந்த வருஷத்தில் பிறக்கல, ஒரு காமனாக இருக்கீங்க, கடக ராசின்னு நீங்கள் இருந்தாலே உங்களுக்கு நன்மை தான். 100% வெற்றி. மற்றவங்க எல்லாருக்கும் 80, 75, 70, 90 அப்படி சொன்னோம். ஆனால் கடகராசிக்கு மட்டும் 90%, 100% வெற்றி உங்களுக்கு உண்டு. ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்கா, நீங்கள் கடக ராசியாக இருந்தாலும் கடக லக்னமாக இருந்தாலும், கடக லக்னமாக இருந்துட்டீங்க இன்னும் அப்படியே டாப்பு சூப்பர் தட்டி தூக்கும், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். ஏன் தெரியுமா? நீங்கள் கடக லக்னமாக இருந்து, சார் இந்த குரு உங்களுக்கு பாக்கியாதிபதி, 9ஆம் அதிபதி, அந்த பாக்கியாதிபதி வீட்டில் 7 கூடிய சனி, 8 கூடிய சனி 9ஆம் இடத்துலேருந்து குருவை பார்க்க போகிறாரு. 8 திடீர் அதிர்ஷ்டம், 8 திடீர் அதிர்ஷ்டங்க, புதையல் யோகங்க. இன்றைக்கி காலையில் பார்த்தோம், சாயந்தரம் அவன் மினிஸ்டராக இருப்பான். காலம்பரம் ஒன்றுமே இல்லை, டீ குடிச்சிருந்தாருங்க என் கூட உட்காந்து. இட்லி கேட்டார், இட்லி இல்லைன்ட்டாங்க. சரிங்க சார், 2 பன்னு வாங்கி சாப்பிட்டு போனார், 2 பிஸ்கெட் வாங்கி சாப்பிட்டு போனார். சாயந்தரம் பெரிய ஹோட்டலில் உட்காந்துருக்காருங்க. அந்த திடீர் அதிர்ஷ்டம், ஒரு புதையல் யோகம், ஒரு லாட்ரி யோகம், ஒரு பணங்காசு அருவி போல கொட்டுதல், இந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகுதல், இதெல்லாம் கடகராசிக்கு உண்டு. கடகராசி கடக லக்னமாக இருந்துட்டாங்கன்னா டபுள் டக்கர் அப்படி வச்சுப்போம். லக்னம் இல்லைங்க, ராசி மட்டும்தான், கண்டிப்பாக 100% வெற்றி உண்டு. சார், இந்த குரு பகவான் உங்களுக்கு 6க்கும் 9க்கும் உடையவன், 6ஆம் அதிபதி ஆன போதிலும் இன்றைய கால சூழ்நிலையில் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த குருவை தூண்டி விடுவார். அவனுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யன்னு இந்த சனி பகவான் செய்யக்கூடிய கர்மா வினைகள் எல்லாமே நன்மைகளாக மாறிவிடும். எப்படி ஒரு துணியை போட்டு துவைச்சா அப்படின்னாக்கா, அது எப்படி அழுக்கெல்லாம் வெளியே போட்டு துணி ஃப்ரெஷ்ஷாக ஆகுதோ, புதுசு மாதிரி ஆகுதோ, அதை போல் அந்த கர்மகாரகன் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கடகராசிக்கு 9ஆம் வீடு எதுங்க? மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் குருவை தூண்டி விட்டேற்படே அவனுக்கு கர்மா இப்படி இருக்கடான்னு அவன் சொல்லக்கூடிய கர்மாவை எல்லாம் குரு பகவான் நல்ல விதமாக உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு, பாசிட்டிவாக செஞ்சு கொடுப்பாரு, நெகட்டிவை விலக்கி வைப்பார், தர்மத்தை நிலைநாட்டுவார், அதர்மத்தை நீக்குவார். கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே. அப்புறம் இதை விட உங்களுக்கு ஒரு எளிமையாக ஒரு ஜோசியம் எப்படிங்க சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்கள். இதை விட ஒரு எளிமையான ஜோசியம் உங்களுக்கு எப்படி சொல்ல முடியும்? கண்டதையும் மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க. ஏதோ சொல்கிறாங்க சாமி, எதை நம்புறதுனே தெரியல, அவன் ஏதோ ஒன்று அடித்து விட்றாங்க. ஆனால் கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே. இந்த குரு பெயர்ச்சியால் 100% வெற்றி யாருக்கு உண்டுனா நான் எழுதி கொடுப்பேன். என்னுடைய கடகராசி அன்பர்களுக்கு இது நிலச்சி நிற்கும். நின்று பேசும், நின்று களத்தில் நின்று ஜெயிக்கக்கூடியவர்களாக கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க. அது ஆண்களாக இருந்தாலும் சரிதான், பெண்களாக இருந்தாலும் சரிதான், மாணவ செல்வங்களாக மாணவிகளாக இருந்தாலும் சரிதான், மிடில் ஏஜில் இருந்தாலும் சரிதான், குடும்ப பெண்களாக இருந்தாலும் சரிதான், கணவன் மனைவியாக இருக்கலாம், அல்லது பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, வேலைக்கு செல்லக்கூடியவங்க, ப்ரைவேட் ஜாபு, கவர்மெண்ட் ஜாபு போன்ற பணிகள் செய்யக்கூடியவங்க, தொழில் செய்யக்கூடியவங்க, விவசாயம் பண்ணக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு, சில்வர் மார்க்கெட் போன்ற விஷயங்கள் செய்யக்கூடியவங்க, ப்ரொடியூசர்ஸு. அப்போ யாராக இருந்தாலும் ஆயில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, வாட்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டாஸ்மாக் பண்ணுற பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க,
அரசியல் நண்பர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், குறிப்பாக அரசியல் தலைவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், ஆன்மீக மடாதிபதிகள், அப்போ யாராக இருந்தாலும் சரிதான் கடக ராசி என்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி 100% வெற்றி. கட்டாயம் அந்த குரு பெயர்ச்சி பரிகாரங்கள் கை கொடுக்கும். குரு வழிபாடு மேன்மையை கொடுக்கும், கவலை வேண்டாம். அதே போல் இந்த குரு பெயர்ச்சி பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா ராசிக்கும் நம்ம சொல்லியிருக்கிறோம். நீங்கள் பசங்களுடைய படிப்பாக இருக்கலாம், பசங்க நல்லபடியாக படிக்கணும், அல்லது இந்த யூனிவர்சிட்டியில் இடம் கிடைக்கணும், ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும், இல்லை நல்ல வேலை கிடைக்கணும், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும், அல்லது அந்த நீட்டு போன்ற பரீட்சைகளில் படிக்கிறாங்க சாமி பசங்க, அவங்களுக்கு அந்த சீட்டு கிடைக்கணும். நீட்டு, ஜேஇஇ, ஐஐடி அது போன்ற எக்ஸாமில் இருக்காங்க, அவங்களுக்கு பசங்க நல்ல படிப்பு சம்மந்தப்பட்டது, பிள்ளைகளுக்காக, மருத்துவ படிப்புகளுக்காக, வேலை வாய்ப்புகளுக்காக, கல்யாணத்துக்காக, இல்லை கல்யாணம் ஆகிடுச்சு குழந்தை பாக்கியத்துக்காக, இல்லை தொழில் அமைப்பு, மெயினாக பிஸ்னஸ். அப்போ எல்லா பிரார்த்தனைகளுக்கும் குரு பெயர்ச்சி பரிகாரம் முக்கியம். இந்த குரு பெயர்ச்சிக்கு நாம் பரிகார யாகம் செய்கிறோம். 26ஆம் தேதி குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. ஸோ உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் கம்பெனிக்காகவாக இருக்கலாம், ஸ்தாபனமாக இருக்கலாம், நிறுவனமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், மேபி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற இந்த குரு பயிற்சி யாகத்தில் நீங்களும் பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வேர்ல்டு வைடு எங்கே இருந்தாலும் சரி தான், கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பேரை பதிவு செஞ்சுக்கோங்க. நல்லதே நடக்கட்டும். இந்த குரு பயிற்சி சூப்பராக அமையட்டும் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். ஜெய் வராகி, ஜெய் வராகி.